அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய தினம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒரு பொன்மொழியை தெளிவுபடுத்தலாம் என விரும்புகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக முஸ்தௌரித் இப்னு சத்தாத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹு தஆலாவின் மீது சத்தியமாக, உங்களில் ஒருவர் தனது கை விரலை கடலுக்குள் விட்டு எடுத்தால் அந்த விரலில் படக்கூடிய தண்ணீரை போன்றதே மறுமையுடன் ஒப்பிடும் பொழுது இந்த உலகத்திற்கு உதாரணம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு சிறிய வாழ்க்கை, கொஞ்ச வாழ்க்கை என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். நம்மளுடைய கை விரலை கடலுக்குள் அமர்த்தி எடுத்தால் அந்த கை விரலில் எவ்வளவு தண்ணீர் பட்டு வருகிறதோ அதான் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறை. அந்த கடல்ல எவ்வளவு தண்ணீர் மிச்சமாக இருக்கின்றதோ அதுதான் எங்களுக்கான நிரந்தரமான வாழ்க்கை. அப்போ பாருங்கள், எவ்வளவு ஒரு குறுகிய கொஞ்ச காலத்தினுடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை. நாளை மறுமையினுடைய வாழ்க்கை எவ்வளவு நீண்ட நிரந்தரமான வாழ்க்கை என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். அப்போ அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்காக வேண்டித்தான் இந்த உலகத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அல்லாஹுவுக்கு பொருத்தமாக, ரசூலுக்கு பொருத்தமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ளுகின்ற பொழுதுதான் நிரந்தரமான அந்த வாழ்க்கையில் நானும் நீங்களும் வெற்றி பெற முடியும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அப்போ பாருங்கள், இந்த உலக வாழ்க்கை நம்ம கடல்ல கையை போட்டு நம்மளோட கையால் கொஞ்சம் போல தண்ணீர் அள்ளினால் எவ்வளவு தண்ணீர் நம்மளோட கையில் வரப்போகுது. அப்போ எவ்வளவு தண்ணீர் கடல்ல மிச்சமிக்குது அதை நம்ம பார்க்க வேண்டும். அந்த உதாரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளங்குவதற்காக வேண்டி சொல்லி காட்டுகிறார்கள். அந்த மறுமையினுடைய நீண்ட காலத்து வாழ்க்கையை, நிரந்தரமான வாழ்க்கையை தெளிவுபடுத்துவதற்காக இந்த உதாரணத்தை சொல்லுகிறார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் அந்த நீண்ட நிரந்தரமான வாழ்க்கைக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி நல்ல மனிதர்களாக வாழ்ந்து அல்லாஹ்வினுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடியவர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்வோமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.